ஏன்னா இப்போது நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ கூட திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை, ரத்தீஷ் அந்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் நேம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அதிமுக கையில் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அந்த தம்பி அப்படின்ற மாதிரி. ஆனால் டிவிகே சைட்லேருந்து இது வரைக்கும் பெருசாக ஒரு அறிக்கையோ, ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் வந்து 2020 டிஎம்கேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அந்த சைட்லேருந்து எதுவுமே வரலையே. இப்போ சோர்ந்து போயிட்டாங்களா இல்லை வெயிட் அதாவது விஜய்யுடைய ஒரு கால்குலேஷனில் வந்து ஏதாவது இப்போ ஒரு பெரிய அளவில் வாக்கு பிரிப்பார். விஜயோட கால்குலேஷன் இல்லை, பிஜேபியோட கால்குலேஷன் என்ன, விஜயை தனியாக நிற்கிறப்ப ஒரு 10-15% ஓட்டை பிரிப்பார். இது நமக்கு சாதகமாக இருக்கும். இப்போ எப்படின்னா திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிப்பார், பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிப்பார். ரெண்டையும் பார்த்துக்கணும். பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து இஸ்லாமிய வாக்குகள், தலித் வாக்குகள் பிஜேபிக்கு எதிராக போகும். அந்த வாக்குகளை விஜயை வச்சு அதுக்கு தான் அம்பேத்கர் ஃபோட்டோ மாட்டுறாரு விஜய். ஓகே, அந்த வாக்குகளை வாங்குறதுக்காக தான். அதுக்காக தான் அப்பப்போ உண்ணாவிரதம் இருப்பார், அதுக்காகலாம் அந்த இஃப்தார் பார்ட்டிலாம் கொடுக்குறது இஸ்லாமிய இளைஞர்களோட வாக்குகளை வாங்குறது. 2 வாக்குகளும் பிஜேபிக்கு எப்பயும் விழுகாது. அப்போ அந்த வாக்குகளை விஜயை வச்சு பிரிக்கணும், திமுகவுக்கு போயிடக்கூடாது. சிம்பிள் லாஜிக் இவ்வளோ தான்.